சமீர், ஆர் யூ ஷூர் நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா என்ன? லொகேஷன் சரியா இருக்குல்ல? யா ஸ்ருதி, லொகேஷன் சரியா தான் இருக்கு. வா உள்ள போய் பார்க்கலாம். வா. என்ன கத்தியா? நீ யாரையாவது கொல்ல போறியா? ஆமா, நான் உன்னதான் கொல்ல போறேன். வாட்? அட நீ என்ன பேசிட்டு இருக்க? உள்ள கிட்னாப்பர்ஸ் இருக்காங்க. அதனால பாதுகாப்புக்காக தான் நான் இந்த கத்திய இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். ஓகே, ஆனா என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே. ஒரு நிமிஷம். ஏண்டா, உனக்காக. நீ வெறும் கையோட தான் வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உனக்காகவும் கத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். வாவ், 2 கத்தியா? நம்ம உள்ள போலாமா? சரி வா போலாம். ஆனா பாத்து வா, அதுவும் என் பின்னாடியே தான் வரணும். ஓகே, கிட்னாப்பர்ஸ் உள்ள இருக்காங்க, பாத்து வா. பிரீதா, நோ. என்னோட பொண்ணு எங்க? என்னோட பணம் எங்க? நீங்களா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட பொண்ணு எதுக்காக கிட்னாப் பண்ணீங்க? சொல்லுங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் உங்களை விடவே மாட்டேன். பின்னாடி போங்க. என்ன விடுங்க, என்ன விடுங்க, நான் போகணும். நான் அம்மா கிட்ட போகணும். இங்க பாரு, என்ன விடுங்க. இவ்வளவு நல்லா கட்டி போடு, தப்பிக்க கூடாது. என்ன விட்டுடுங்க, என்ன கட்டாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுடுங்க, ப்ளீஸ் விட்டுடுங்க. என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு நான் கேட்டேன். என்னோட பொண்ணு எங்க இருக்கா? பேஹோ! பிரீதா அம்மா, பேஹோ! பேஹோ! ஆ! ஆ! சோனாக்ஷி, சோனாக்ஷி, நீயா? என்ன விட்டுடுங்க. நான் அம்மா கிட்ட போகணும், ப்ளீஸ். என்ன விட்டுடுங்க, என்ன அம்மா கிட்ட போக விடுங்க. இங்க பாரு, நான் தான் உன்னை விட்டேன்னு நீ யார்கிட்டையும் சொல்லவே கூடாது, ஓகேவா? சரியப்பா? சோனாக்ஷி! ஏய்!
கொன்னுடு. லைஃப் டைம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். வேண்டாம், நான் இவளை உயிரோட வச்சிருக்கணும். ஆனா நான் தான் உன்கிட்ட சொன்னல, இவ உயிரோட தான் இருக்கணும். இங்க பாருமா, நான் வெளியே உன்னை கார்ல உட்கார வைக்கிறேன். அப்புறமா உங்க அம்மா கிட்டயும் நான் சொல்லிடுறேன். என்னப்பா? அதுக்கப்புறம் உங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் டிஷ்யூம்னு சண்டை போட்டு வேகமா ஓடி உங்ககிட்ட வந்துருவாங்க. அதுக்கப்புறம் காரை ஸ்பீடா ஓட்டி உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்க அங்கிள், நான் அம்மாவை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். இங்க இருந்து அவங்கள நான் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். இங்க பாருமா, நீ இப்ப ரொம்ப சின்ன பொண்ணு. நான் என்ன சொல்றேனோ அதையே நீ பண்ணணும். ஓகே அங்கிள். சரி, நான் ஒண்ணு பண்றேன். உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். சரியா? சரி நீ போ, நான் இவங்கள கட்டி வச்சிடுறேன். சரி. அங்கிள், ஒரு நிமிஷம் என்னை கீழே இறக்கி விடுறீங்களா? நீங்க ரொம்ப நல்லவர் அங்கிள். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால என்னை இப்போ கீழே இறக்கி விடுங்க ப்ளீஸ். நான் அம்மா கிட்ட போகணும். எங்க அம்மா என்னை காப்பாத்த இங்க வந்திருக்காங்க. அப்படின்னா நானும் அவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல. நாங்க 2 பேரும் கார்ல ஒன்னாவே போயிடுவோம். வேணாமா, இதுல ரொம்ப ஆபத்து இருக்கு. இது ரொம்பவே டேஞ்சர். பரவாயில்ல அங்கிள், நானும் தானே டேஞ்சரா இருக்கேன். ப்ளீஸ் என்னை கீழே இறக்கி விடுங்க. ஓகேம்மா, ஆனா நானும் உன் கூட வருவேன். வா, உள்ள போலாமா? ஓகே அங்கிள். என்ன ஆனாலும் சரி, பிரீதா என்னோட ஃபேஸ பார்க்கவே கூடாது. அதனால இவகிட்ட நீ தான் பேசணும். வெரி குட் சோனாக்ஷி. ஆனா வெளியே உன்னோட விருந்தாளிங்க வந்திருந்தாங்க. அவங்கள நான் பாத்துக்கிட்டேன். யாரு? சமீரும் ஸ்ருதியும். பிரீதா தான் அவங்களை கூப்பிட்டுருக்கா. அப்ப கரண்? கரண் ஒருவேளை வந்திருந்தா இங்க இவ்வளவு அமைதியா இருந்திருக்குமா? அவன் பிரீதா கூட வந்திருப்பான். அண்ட் எல்லார் கதையும் முடிச்சிருப்பான். அம்மா 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 அம்மா, எனக்கு விடுங்க, எனக்கு விடுங்க. இப்ப எதுக்கு இவளை கூட்டிட்டு இங்க வந்த? பிகு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா. அவளுக்கு சாப்பிட இங்க ஏதாவது இருக்குன்னு சொல்லி தான் நான் இங்க தூக்கிட்டு வந்தேன் அவளை. அம்மா எழுந்துறீங்க, அம்மா எழுந்துறீங்கம்மா, அம்மா எழுந்துறீங்க பாருங்க. பிரீதாமா, அம்மா பிரீதாமா, எழுந்துறீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா எழுந்துறீங்கம்மா, அம்மா எழுந்துறீங்கம்மா. காட், இந்த பொண்ணு இவளை அடிச்சு ஒரு வழி பண்ணணும் போல இருக்கு. அம்மா அம்மா அம்மா. என்ன விடு. பேஹு. 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 இப்போ உன்னோட அம்மா உன் கூட தான் இருக்கேன் பேஹு. உனக்கு எதுவும் ஆகாது. நீ நல்லா இருக்கல? அடிப்பட்டு உனக்கு ரத்தம் வருது பேஹு. இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே ஆகாது பேஹு. அத நான் வந்துட்டல, உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா உன்கிட்ட வந்துட்டேமா. விடு, என்னோட பொண்ணு விடு. விடுங்கறல பேஹு, விடு. அம்மா அம்மா பேஹு. பேஹு விடு. ஏய், என்ன விடுங்கறல. நான் இப்ப என்ன பண்றது? சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணி என் முகத்தை மறைச்சாகணுமே. அப்பதான் சோனாக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும். புர்கா. ஆனா புர்கா எங்க இருந்து கிடைக்கும்? நான் சிமி கிட்ட கேக்குறேன். என்ன ஒரு பொம்பளை நீ! ஒரு அம்மாவை தன்னோட குழந்தைகிட்ட இருந்து பிரிக்கிற. இல்ல உனக்கு என்னதான் வேணும்? என்னோட குழந்தைய என்கிட்ட நீ கொடுத்துரு. இன்னும் எவ்வளவுதான் அவளை காயப்படுத்துவ? தயவு செஞ்சு அவளை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு என்ன வேணும்? ஒரு அம்மாவை அவ குழந்தைகிட்ட இருந்து பிரிப்பியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? இவ்வளவு தைரியம் இருந்தா எதுக்காக உன் முகத்தை மறைக்கிற? முடிஞ்சா உன் முகத்தை காட்டு. உன் முகத்துல இருந்து துணியை எடு. அம்மா, இதோ துணி எடுத்துட்டேம்மா.
சோனாக்ஷி அம்மா, நீயா? உன்னை நான் விட மாட்டேன். பேஹு, உனக்கு ஒண்ணும் இல்ல பேஹு. உனக்கு ஏதோ ஆகாது பேஹு. உன்னோட அம்மா தான் உன் கூட இருக்கேல்ல. யாராலையும் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. சோனாக்ஷி, நீதான் இதெல்லாம் பண்ணியா? நீதான் பேஹுவ கிட்னாப் பண்ண சொன்னியா? ஆனா எதுக்கு? ஏன்னா எனக்கு என்னோட உரிமை வேணும். பிஹுவோட அம்மாக்கான உரிமை, அந்த வீட்டோட மருமகன்ற உரிமை, கரனோட மனைவின்ற உரிமை. Because I deserve it. உரிமையா? கரனோட மனைவிக்கான உரிமையா? ஆமா, நீ கேட்டது சரிதான். இவ என்னோட குழந்தைன்னும் போது குழந்தையோட அப்பாவும் எனக்கு தானே சொந்தம். குழந்தையோட அப்பா எனக்கு சொந்தனா அப்பாவோட வீடும் எனக்கு தானே சொந்தம். எல்லாமே எனக்கு சொந்தம் போது நீ யாரு? நீ எதுக்கு இங்க இருக்க? அப்படின்னா நீ இதெல்லாம் அடையறதுக்காக தான் பேஹுவ கிட்னாப் பண்ணியா? என்னோட சின்ன குழந்தைய நீ காயப்படுத்திருக்க. இதெல்லாம் அடையணுங்கிறது தான் உன்னோட ஆசையா? இவ்வளவு மோசமானவளா இருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இல்ல. உனக்கு தாய்மையே இல்ல. நீ பண்றதெல்லாம் பார்த்தா பேஹுவ பெத்த அம்மா நீ. இந்த எமோஷனல் விஷயத்தால என்கிட்ட பேசாத. இந்த எமோஷனல் விஷயம்லாம் எல்லாமே இருக்கிற பர்சன்ஸ் தான் பேசுவாங்க. ஆனா என்கிட்ட எதுவும் இல்ல. அதனால இந்த மாதிரி பேசுறதுக்கு என்கிட்ட வார்த்தை இல்ல. உன்கிட்ட எதுவுமே இல்லையா? உன்கிட்ட எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா நாங்க கொடுத்தோம். உன்னை வீட்டுல தங்க விட்டோம். உனக்கு இவ்ளோ சேவை செஞ்சோம். எல்லாருமே உன்கிட்ட ரொம்பவே பாசத்தை காட்டணும். ஆனா அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? இவ்ளோ வெறுப்ப காட்டிருக்க. என்னோட பொண்ணை நீ இந்த அளவுக்கு வெறுத்திருக்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களே நீ வெறுத்திருக்க. ஆனா இதுக்கு மேல முடியாது. என்னோட பொண்ணு இப்போ என்னோட கையில இருக்கா. இதுக்கப்புறம் மட்டும் பாரு. இவளை நீ காயப்படுத்தி மட்டும் பாரு. இது வரைக்கும் நீ பண்ண நினைச்சத பண்ணிட்ட. ஆனா இதுக்கப்புறம் என்னோட குழந்தைய நீ தொட்டனா நான் உன்னோட கதையவே முடிச்சிருவேன். முடிஞ்சுதா? நீ என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தியோ அதெல்லாம் சொல்லிட்டியா? நீ இருக்கே பிரீதா, உன்னால பேச மட்டும்தான் முடியும். ஆனா நான் உனக்கு செஞ்சு காட்டுவேன். நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன ஆசைப்படுறேனோ அது எல்லாத்தையும் அடைஞ்சே தீருவேன். இதுக்கப்புறம் பாரு, கொஞ்ச நாள்ல லூத்ரா ஃபேமிலி ரொம்ப பாசமா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்ன அக்செப்ட் பண்ணதும் அதுக்கப்புறமா உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. ஓ ஷட் அப். யூ ஷட் அப் அண்ட் லிசன் டு மீ. அதுக்கப்புறம் மொத்த கேமும் ரிவர்ஸ் ஆயிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எனக்கு கிடைச்சிரும். எனக்கு கிடைக்க வேண்டிய வெறுப்பு உனக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் உன்னை என்னோட வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட்டாதானே? உன்னால எதுவும் பண்ண முடியாது பிரீதா. ஏன்னா உன்னோட கண்ணுக்கு முன்னாடியே நான் அந்த வீட்டுல இருப்பேன். இல்லன்னா நான் கரணியும் விட மாட்டேன், அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் விட மாட்டேன். ஒருவேளை அந்த குடும்பத்துல இருக்கவங்க உன்ன மாதிரி அப்ஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா நான் எல்லாரையும் மொத்தமா அழிச்சிருவேன். நான் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நான் எனக்கு கிடைக்காதத எப்பவுமே யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். நான் எல்லாத்தையும் அழிச்சிருவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். எவ்வளோ தைரியம் உனக்கு? பேஹு, இங்க பாரு. இப்போ அம்மா உன்னை இங்க இருந்து எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு பாரு. உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். இவங்க யாரையும் நான் விடவே மாட்டேன். இத அவங்க எப்பவுமே மறக்க மாட்டாங்க. யூ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னோட கேம் ஓவர் ஆயிடுச்சு. கேம் ஓவர். இப்பவே பார்க்கலாம் யாரோட கேம் ஓவர்னு, யாரோடது டேக் ஓவர்னு. ஏய், யாரும் நகராதீங்க. யாராவது நகர்ந்தீங்கன்னா நான் கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவேன்.
ஒரு அம்மா கிட்ட எவ்வளவு சக்தி இருக்குன்னு இப்ப தெரியுதா? கிட்ட வராத, நகர்ந்து போக முயற்சி பண்ணாத. இதுக்கப்புறம் யாராவது வந்தா அதுக்கப்புறம் பிஹு என்னாச்சுமா? பிஹு பிஹு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. ஏய், என்னோட பொண்ணை விட்டு உங்ககிட்ட தான் கொடுக்குறேன். மோனு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குடுக்கலனா இவங்க ஷூட் பண்ணிடுவாங்க. ஏய், எல்லாரும் தள்ளி போங்க. நீயும் போ போ. ஒரு அடி மேல எடுத்து வைக்க கூடாது. நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவேன். பின்னாடி போங்க போங்க போங்கன்னு சொல்றல, போங்க. இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது சொல்லிட்டல. யாரும் என்ன நெருங்கவே கூடாது. தள்ளி போ. பிரீதா, நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ ரொம்ப வருத்தப்படுவே. நான் சொல்றத கேளு. என்ன என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பின்னாடி போ, பின்னாடி போன்னு சொல்லிட்டேன். ஏய், புத்திசாலித்தனமா எதையும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. தள்ளி போங்க. நான் கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவேன். தள்ளி போ. தள்ளி போங்க. பின்னாடி போ. இந்த பக்கம் வா வா வான்னு சொல்றல. போங்கன்றல. பின்னாடி போங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. பிரீதா, பின்னாடி போங்க. ஏய், பிரீதா, ஏய், சொல்றல நீ பண்றது ரொம்ப தப்பு. இதுக்கு மேல வர முயற்சி பண்ண, அப்புறம் போறதுக்கு முன்னாடி நான் நிச்சயமா உன்னை சுட்டுட்டு தான் போவேன். ஏன்னா நீ ஒரு மோசமான கேவலமான அம்மா. சரி, வீணா பேசுறத நிறுத்து. அம்மானு பேர்ல இருக்கிற கலங்கம் நீ. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. தள்ளி போ, தள்ளி போன்னு சொல்றல. பிரீதா, ஓ மை காட், நீங்க என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் வேற போ வண்டியை சீக்கிரம், கொண்டு போய் வாங்க. வண்டி எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. வாங்க. அவன் பிகுவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சீக்கிரம், கம் ஆன் ஃபாஸ்ட். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். சோனாக்ஷி, பிரீதாவை போக விடு. நீ கரண்ட்க்கு கால் பண்ணு. என்ன? क्वेश्चन கேட்காத கரண்ட்க்கு கால் பண்ணு. கரண்கா? ஹலோ, நான் இந்த நம்பரை டிவில பார்த்தேன். அந்த பொண்ணோட நியூஸ கேட்டேன். என்கிட்ட அந்த குழந்தையோட சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அசோக், சீக்கிரமா இந்த லேடியோட கால் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி யாருன்னு கண்டுபிடி. சொல்லுங்க, நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். இங்க பாருங்க, எனக்கு பணம்லாம் தேவையில்லை. ஆனா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. என்ன கட்டி வச்சிருக்க? இவ்ளோ லூசா யார் கட்டுவாங்க? கயிறை கொண்டு வந்து அவங்கள கட்டி வை. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் அவங்கள கட்டு. என்ன நடக்குதுங்க? ரொம்ப நேரமா கால் பண்றேன், ஆனா கால் போகவே மாட்டேங்குது. யார்கிட்ட பேசுறாங்கன்னே தெரியல. போன் போகவே மாட்டேங்குது. நீ எதுக்கு இப்ப லேண்ட்லைனுக்கு கால் பண்ற? கரண்ட் போனுக்கு கால் பண்ணு. கரண் கிட்ட அவனோட போன் இல்ல. அவன் என்கிட்ட பணத்தை கொடுக்க வரும்போது நான் அவன் கிட்ட போனை தூக்கி போட சொல்லிட்டேன். அவனும் போனை தூக்கி போட்டுட்டான். சரி, நீ ஒண்ணு பண்ணு. அத்தை போனுக்கு கால் பண்ணு. அங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. யா, இந்த ஓவர் ஸ்மார்ட் ஆளுங்களை என்ன பண்றது? இவங்களுக்காக ஏதாவது கதை உருவாக்கணும். இவங்கள பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல நான் சொன்னதை செய். ஆ, இங்க பாருங்க, ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் எங்களுக்கே தெரியும். நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தோம். நீங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு செகண்ட் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பிஹு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவோம்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு நமக்கும் தெரியுமே. நான் ஒரு தடவை என்னோட டீமுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, என்ன? கரண், நீ பேசுப்பா. ஹலோ. கரண், நான் ரொம்ப நேரமா உன்னோட போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீயே போனே எடுக்கல. நான் சொல்றதை கவனமா கேளு.
நான் வினோத்தோட போனுக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன். சீக்கிரமா அந்த லொகேஷனுக்கு வந்துரு. பிஹு எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் அது என்னன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்க கிட்ட கன் கத்தி எல்லாமே இருக்கு. அவங்க கிட்ட என்னென்னமோ இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு ப்ளீஸ், சீக்கிரமா இங்க வந்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கரண். சோனாக்ஷி உன்னோட ஃபோனுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கா, அங்கதான் பிஹு இருக்காளா? கமான் டீம், லெட்ஸ் கோ. சீக்கிரம் வாங்க, ஹரி அப். ஓகே சார். வாங்க. நானும் வருவேன். நானும் வரேன். வேணாம், நீங்க வர வேணாம். கிருத்திகா, அம்மாவை பாத்துக்கோ. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீ ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ற. ஆனா இதுக்கப்புறம் அடுத்த வேலையை நீ தனியா தான் பண்ணணும். நான் இப்ப வீட்டுக்கு போகணும். ஒரு நல்ல மருமகளை ஆக்டிங் பண்ணணும். அப்புறம் அந்த பிரீதாவை ஒரு கெட்ட மருமகளா காட்டணும். சரியா?